பார்க்குறது தேங்காய் பர்பி, தேங்காய் மிட்டாய் அப்படின்னு சொல்கிறது. ரொம்ப 60s 70s ஒரு நல்ல நாள் பெரிய நாள்னா ஒரு தேங்காய் பர்ஃபி போடுறது, ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து தேங்காய் நிறையா இருந்ததுன்னா போடுறது. ஒரு குடும்பத்தில் அந்த காலத்தில் ஒரு நபருக்காவது தேங்காய் பர்ஃபி பிடிக்காமல் இருக்காது. அந்த அளவுக்கு அது அந்த தேங்காயும் சர்க்கரையும் சேரும் பொழுது அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு பிகினர்ஸ்க்கான பதிவுன்னு வச்சுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இதை செய்து பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். இந்த அருணா சமையலறை சேனலில் நான் எல்லாமே பார்த்து நம்ம பாரம்பரிய உணவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது எண்ணெய் அதெல்லாம் சேர்க்கும்போது அந்த கலோரி அதெல்லாம் பார்த்து தான் நான் வந்து கொடுக்குறேன். ஏன்னா வீடியோவுக்காக நான் எப்பயுமே நிறையா எண்ணெய் போடுறது அது போல் இல்லை. நார்மலாக நம்ம வீட்டில் எப்படி இருந்தால் நமக்கு வந்து அது ஒரு உணவே மருந்தாக இருக்குங்கிறது போல தான் நான் எல்லாமே செலக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். முதல்ல வரக்கூடிய 1000 நபர்களான நீங்கள் எனக்கு தூண் போல், ஒரு அஸ்திவாரம் போல். அப்போ தான் எனக்கு சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ணும்போது தான் எனக்கு ஒரு அங்கீகாரம் யூடியூப்பில் கிடைக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா அழுத்தமாக வச்சது போல் 1 டம்ளர் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அது அந்த அடியில் கருப்பு போகணும் அது மாதிரியெல்லாம் இல்லை. நீங்கள் நார்மலாக தேங்காயை எப்படி திருவி எடுப்பீங்க அது போல் எடுத்துக்கோங்க. 1 பங்கு. அது கொஞ்சம் ஒரு மாதிரி இப்போ ஒரு ஒயிட்டு கொஞ்சம் மறைஞ்சு ஒரு மாதிரி இருந்தாலும் அது நல்ல கண்ணுக்கு பார்க்க நல்லா தான் இருக்கும். இப்போ 1/4 பங்கு சர்க்கரை, அதாவது கெட்டி சர்க்கரையாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க, நைஸ் சர்க்கரையாக இருந்தால் 1/4. 1/2 டம்ளர் இதில் தண்ணி 1/2 பங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சர்க்கரை முழுகிற அளவுங்கிறது இது தான். நீங்கள் இப்படி தனியாகவும் ஊற்றிக்கலாம், 1/2 பங்கு ஊற்றுனீங்கன்னா இதுதான் சர்க்கரை முழுகிறதுங்கிறது எல்லா ஸ்வீட் பதார்த்தத்துக்கும். நான் இதில் வேர்க்கடலை வறுத்து அதை தோல் எடுத்து 1-2 உடச்சி வச்சுக்கிறேன். நீங்கள் முந்திரி போட்டுக்கலாம், இது பொட்டுக்கடலை கூட போட்டுக்கலாம், சும்மாவும் எடுத்துக்கலாம். எனக்கு அது அந்த பதம் பார்க்கும்போதே பாருங்கள், அந்தளவுக்கு கைகள் வந்து பலகீனமாக இருக்குது விரல்கள். அதனால் இன்னொருத்தர் சப்போர்ட்டில் இப்போ எடுக்கிறோம். நல்லா ஒரு கம்பி ஒரு 3 நிமிஷத்தில் வந்துடும். இப்படி ஸ்டிக்கியாக நிற்கிது பாருங்கள். இப்போ நம்ம தேங்காய் துருவலை இதில் கொட்டிடலாம். கொட்டும்போது ஓரளவுக்கு 40% நீங்கள் அனலை வச்சுக்கோங்க. ரொம்ப முளைக்கி விட வேண்டாம், சிம்லையும் வைக்க தேவையில்லை. 40% நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 9-10 நிமிஷத்தில் ரெண்டும் நல்லா ஒன்று கலந்து வந்துடும். நான் அதுக்குள்ளே வேர்க்கடலையை 1-2 உடச்சிட்டு வந்துட்டேன். நீங்கள் ப்ளைனாகவும் செய்யலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு பதத்துக்கு வந்துருச்சு 3 நிமிஷத்தில். ஒரு ட்ரேவில் நெய் தடவி வச்சுக்கிறோம், ஏலக்காய் பொடி. இதுக்கு நம்ம நெய் போடுறதில்ல, போட்டால் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. தேங்காய் எண்ணெயோட மணமும் சர்க்கரையும் தேங்காயும் தான் ருசி, தனி ருசி. நம்ம அதை எடுத்துகிட்டு வரணுங்கிறதுனால அந்த ட்ரேவில் நெய் தடவுறோம். அதாவது இப்படி திருப்பி விட்டிங்கன்னா நுரையாக வரும் பாருங்கள், அதுதான் பதம். நான் ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் எடுக்கிறேன். ரொம்ப உடைச்சோம்னாவே ரொம்ப கேக்கு போல் அருமையாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நீங்கள் நுரைச்சி விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹார்டாக கூட கிடைக்கும். பாருங்கள், இப்படி நுரை கீழே வருதா, இதுதான் பதம். அப்படி கீழே வர்றது, அதில் சின்ன சின்ன பபுள் வரும், நுரையும் வரும். ஏன்னா பிகினர்ஸ்க்காகங்கிறதுனால நான் இந்தளவுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து கொட்ட போகிறோம். அதனால் வேர்க்கடலை அந்த 1-2 உடைச்சதை போடுறோம். நல்லா எல்லாம் ஒன்று கலந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ட்ரேவில் ஊற்றிக்கிறோம். ஒரு வட்டாவோ டம்ளரோ தட்டோ அந்த அந்த அளவுக்கு தகுந்தது போல் கொஞ்சமாக நெய் தடவி அதை அப்படியே சமன் பண்ணி விடுங்க. லைட்டாக போட்டு அமுத்த வேண்டாம், அப்படி லைட்டாக சமன் பண்ணி விடுங்க. அதை வந்து அடியில் ஒரு வயர் அந்த ஹோல் உள்ள தட்டு மாதிரி இருந்ததுன்னா அதில் வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் ஆறி வந்துடும் அடிபாகம். இது போல் இதை தான் எங்கள் பெரியவங்க சொல்லி தந்தது. எடுத்து கொட்டினதுக்கப்புறம் அதில் வந்து இப்படி காஞ்ச பதம் வந்ததுன்னா பர்ஃபி கரெக்டாக வரும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு 3 நிமிஷத்தில் அப்படி சும்மா கோடு போட்டு வச்சுக்கிறோம். அப்புறம் ஒரு 15 நிமிஷம் எடுத்துடலாம் நம்ம பர்ஃபியை. அந்த ஓரமாக கொஞ்சம் போட்டுக்கிறோம், ஏன்னா இது வந்து கொஞ்சம் அன்னீவனாக இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் துண்டுகள் போடும்போது சரியான சதுரங்கள் வரும்.
அப்படியே தனியாகவே வருது பாருங்கள். இது நம்ம யாருக்குமே பதம் தப்பாது. ஏன்னா ஒரு கம்பி அப்படிங்கிறது வந்து எல்லா பர்ஃபிக்குமே நீங்கள் இதை கண்ணை மூடிக்கிட்டு செய்யலாம். ஒரு கம்பி பதம் வரணும். முதல்ல கொஞ்சமாக போட்டு செய்து பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு கை வந்த கலையாக வந்துடும். கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கும் நீங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்றதுக்கும் நல்ல உங்களுக்கு பொருளாதாரமே நல்ல கட்டுக்குள்ளே இருக்கிறத உணர்வீங்க. நாம்ளே செய்யும்போது அதுக்கு ருசியும் ஆரோக்கியமும் அதிகம்.